அம்மா, அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு வந்து புறப்பட்ட விமானம், அதாவது 242 பேரை வச்சுட்டு பயணிகள் புறப்பட்ட விமானம் வந்து கிளம்புன கொஞ்சம் வினாடியிலேயே வானத்திலிருந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயிருச்சுன்னு கேள்விப்பட்டோம். அந்த 242 பேருக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கும், எல்லாமே ஒரு செகண்ட்ல வந்து சுக்குநூறா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது விழுந்த இடமுமே வந்து பிஜே மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டலாம். அந்த ஹாஸ்டலில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபு, எத்தனை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து அப்படியே கேள்விக்குறியாகி நின்று இருக்கும். இதெல்லாம் வந்து நினைக்கும் போதே அப்படியே கதி கலங்குது. இந்த மாதிரி வந்து விபத்து வந்து எதிர்பார்க்காத ஒரு ஒன்று தான் வந்து நம்மளுக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இவ்வளோ பேர் வந்து அடிபட்டு இருப்பாங்களா? ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டாக்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, நர்ஸ் எல்லாருமே வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ரிசோர்ஸ் லிமிட்டடாக இருக்குது நம்மளோட நாட்டில். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் அடிபட்டு வராங்கல்ல, அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து கலர் கோடிங்னு இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து ட்ரையாஜ்னு ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. ட்ரையாஜில் வந்து கலர் கோட் வந்து இருக்கும். அந்த கலர் கோட் வைஸ் வந்து எல்லா பேஷண்ட்ஸையும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா ரெட் கலர் கோடுன்னு இருக்குது. ரெட் கலர் கோடில் வந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்களோட உயிர் போகிற நிலைமைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்கள பிழைக்க வைக்க முடியும். அதுதான் வந்து ரெட். அந்த பேஷண்ட்ஸ்கோட வைட்டல்ஸும் ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து எல்லோன்னு வந்து சொல்லுவாங்க. எல்லோவில் வந்து அவ்வளோ எமர்ஜென்சி கிடையாது, ஆனால் எமர்ஜென்சி தான். இவங்களுக்கு ரெட்டுக்கு அடுத்தது இவங்க. ஸோ இவங்களுக்கும் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். பட் ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனால் வந்து பரவாயில்ல அப்படின்றவங்க இவங்களோட வைட்டல்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் க்ரீன்னு இருக்குது. க்ரீன் கலர் கோடில் இருக்கிறவங்கள வந்து ஆம்பிலேட்டரி பேஷண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களால நடக்க முடியும், ஆனால் குட்டி குட்டி காயத்தோடு வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்த படியாக தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக்குன்னு இருக்கும். பிளாக்ல வந்து இறந்து போன பேஷண்ட்ஸை கொண்டு வருவாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்க. அதுக்கப்புறம் என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இவங்களை பிழைக்க வைக்க முடியாதுன்னு இருப்பாங்களா அவங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் பிளாக். இவங்களுக்கு லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் கோட் வைஸ் வச்சு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து யாருக்கு உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஆஸ் அ பொதுமக்களாக நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். அவங்க இவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து டாக்டர்ஸ் நம்மளுக்கு நல்லதாக பண்ணுவாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்கு ஏற்றாலும் வந்து எதுக்கு வந்து எமர்ஜென்சிக்குள்ளே போகணும், எதுக்கு வந்து ஓபிடிக்குள்ளே போகணும் அப்படின்றத ஆஸ் அ பொதுமக்களாக நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்மளுக்கு வந்து சக்தூசி போடணும் அப்படின்னா நம்ம வந்து எமர்ஜென்சிக்குள்ளே போகக்கூடாது. நம்ம வந்து எங்கே போகணும், ஓபிடிக்கு வந்து போகணும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், B12 இன்ஜெக்ஷன் எங்கே போய் போடுவீங்கன்ட்டு. நம்மளோட லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து அன்சர்டைன். அதாவது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் நம்மளோடது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாமல், டாக்டர்ஸை மெயினாக வந்து ஹர்ட் பண்ணாமல், எல்லாரும் அவங்கவுங்க லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து வராங்க. ஸோ வந்து ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம்.